ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதை தொடர்ந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க், அதாவது ஐபிபிபியிலேருந்து எக்ஸிக்யூட்டிவ் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 51 சர்க்கிளுக்கான வேலைவாய்ப்பு எக்ஸிக்யூட்டிவ் பதவிக்கு. சரிங்களா? இதை நீங்கள் கேட்கலாம், இது வந்து கான்ட்ராக்ட் தானே ப்ரோ, கான்ட்ராக்டில் போயிட்டு எதுக்கு ப்ரோ நம்ம ஒர்க் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு நம்மளை வெளியேற்றிடுவாங்க, நம்ம பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். சரிங்களா? இது ஒரு மத்திய அரசு நிறுவனம் தான். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தருவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதே போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ஜாப் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மூலிமா முன்னுரிமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா? 100% ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, அதுவும் நம்ம ஸ்டேட்லேயே இருந்தே அப்ளை பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஸ்டேட்லேயே இருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படின்றத அவங்க நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் கிளியராக சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்ளை பண்ணுறவங்க இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ibpponline.com/current openings, அதாவது இதை டச் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்டர்டே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 21 மார்ச்சுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இப்போதைக்கு வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 21லேருந்து 35க்குள்ளே இருந்து அப்ளை பண்ணலாம். கேட்டகிரி வைஸ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி/எஸ்டி எல்லா கேட்டகிரியும் அப்ளை பண்ணலாம். இப்போ சர்க்கிள், ஸ்டேட்டு, நம்பர் ஆஃப் வேக்கன்சி இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதாவது இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கு என்னென்ன ஒர்க் இருக்கும் அதை பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்து எஜுகேஷன் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ரெஃபரன்ஸ் வில் பி கிவன் டு த கேண்டிடேட்ஸ் ஹேவிங் டொமிஷியல் ஆஃப் தி ஸ்டேட் அப்ளைங் ஃபார், அதாவது இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க, தமிழ்நாடு ஸ்டேட்லேயே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது கான்ட்ராக்ட் பேஸ் தான். ஃபஸ்ட்டு ஒரு 1 இயரு, அடுத்து உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து ஒரு 3 இயர்ஸ், அதாவது டோட்டலாக 3 இயர்ஸ் இருக்கும். அடுத்து அந்த ஒர்க் பர்ஃபார்மன்ஸு, ஒர்க் நீடு அதை பொறுத்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா எண்ட் பண்ணலாம். அது அந்த மேனேஜ்மெண்ட் பொறுத்து தான் அந்த டெசிஷன் அவங்க எடுப்பாங்க. ஓகேங்களா? அதாவது வேலைக்கான தேவை இருந்தால் ஒர்க் நீடு ப்ளஸ் ஒர்க் பர்ஃபார்மன்ஸ், முக்கியமாக ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. அடுத்து அங்கே ஒர்க் நீடு இருக்குது, ஆட்கள் வேலைக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை எடுப்பாங்க. கான்ட்ராக்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அது நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் இருக்குது. அது இல்லாமல் அங்கே ஒர்க் நீட் இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் லிஸ்ட்டு தான். அதாவது எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை. உங்கள் டிகிரியில் நீங்கள் எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி டைரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாமு அதெல்லாம் எதுவுமே இல்லை. சரிங்களா? டைரெக்டு செலெக்ஷன் தான். பர்சன்டேஜை பொறுத்து செலக்ட் பண்ணுறாங்க. பே அண்ட் அலவன்ஸ் 30,000 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சேல்ரி பார்த்திங்க அப்படின்னா பர் மந்த்துக்கு 30,000. நல்ல பேக்கேஜ் தான். ஓகேங்களா? சேல்ரி நல்ல சேல்ரி தான். இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் எந்த ஒரு ஜாப் நோட்டீஸ் வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ரயில்வேக்கு அடுத்தபடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்கள், எஸ்சி/எஸ்டி டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா 150, அதர்ஸ் 750 பே பண்ணணும். அதுவும் ஆன்லைனில் தான் பே பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது ஒரு அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ணணும். ஒரு அப்ளிகேஷனுக்கு மேலே ஃபில் பண்ணக்கூடாது, இல்லைன்னா டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷனாக எடுத்துப்பாங்க. ஒரே தடவை தான் அப்ளை பண்ணணும். அதில் எந்த ஒரு தப்பு நீங்கள் பண்ணியிருந்தாலும் அதை அப்படியே விட்டுருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், பேர் தப்பாக, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த் தப்பாக ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை ஃபில் பண்ணாதீங்க. சரிங்களா? நிறைய பேர் இதான் பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவாங்க, ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, அதுக்காக அப்ளிகேஷனை இன்னொரு முறை போட்டுடலாம், எங்கே நம்ம தப்பு பண்ணதால் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை அப்ளை பண்ணுவாங்க. அதுதான் தப்பு. இன்னொரு முறை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. மைனர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் அதை கன்சிடர் பண்ணுவாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி/எஸ்டிக்கு 5 இயர்ஸு,
அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸு. ஸோ ஏஜ் பார் ஆனவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ சர்க்கிள், ஸ்டேட்டு, பேங்கிங் அவுட்லெட்டு அதில் எவ்வளோ வேக்கன்சி அது அனாக்சர் 1ல் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும், ஃபோட்டோ, சிக்னேச்சரு, லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அது தெரியும் இல்லைங்களா? ஸோ ஒரு ஒயிட் பேப்பரில் உங்கள் இம்ப்ரெஷனை வந்து நீங்கள் பதிவு பண்ணணும். ப்ளூ இங்கில் இல்லை பிளாக் இங்கில் பதிவு பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். உங்களுடைய இடது கை கட்டை விரல் ரேகை இருக்குது இல்லையா, அதை ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் பதிவு பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இது கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை பார்த்து அப்படியே ஒரு A4 ஷீட்டில் ஒயிட் பேப்பரில் எழுதிருங்க. ஐக்கு பக்கத்தில் உங்கள் பேர் அதை மட்டும் போட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நீங்கள் பார்த்து எழுதிருங்க. எழுதிட்டு அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுதான் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பேங்கிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. IBPSல நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம் இல்லைங்களா, அதே தான். இதுக்கு அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் அசாம் ரைஃபிள்ஸ்க்கே கேட்டுட்ருக்கீங்க. அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகலை. இன்றைக்கி 1 o'clock கூட ஏஞ்சி நான் ட்ரை பண்ணேன் நைட், அப்பயும் வந்து ஓப்பன் ஆகலை. அந்த வெப்சைட் ஒன்ஸ் ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னா நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இல்லை ப்ரோ நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே. அப்ளை பண்ணாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிறைய இஷ்யூஸ் இருக்குது அந்த வெப்சைட்டில். சரிங்களா? ஸோ லாஸ்ட் டேட் 21st March அப்ளை பண்ணிடணும். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.